Morning students. In the previous classes we learnt about control structures from Python, and today we are moving to Python functions. Functions we already studied in C++. Okay, what is function? So functions are nothing but a group of related statements that perform a specific task. So functions அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. So functions அப்படின்னா பர்டிகுலர் டாஸ்க், அதாவது பர்டிகுலர் ஜாபை நாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே நாம் என்ன ஒரு நேம் வைப்போம் அப்படின்னா அதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு பிளாக்ஸ் ஆஃப் கோட் தட் ஆர் டிசைன் டு டூ ஸ்பெசிஃபிக் ஜாப். ஸோ நம்ம பர்டிகுலர் ஜாபை நாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நாம் டிசைன் பண்ணக்கூடிய அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் செக்ஷன்ஸில் பிரிண்ட் ஃபங்க்ஷன், இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, so introduction of functions. When you want to perform a particular task that you have defined in a function, you call the name of the function responsible for it. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜாப், அதாவது ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிப்பீட்டடாக வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கான குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஸோ நாம் வந்து டிஃபைன் பண்ண தேவை கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் ஃபங்க்ஷனுடைய நேம் மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணனா போதும். ஓகே, ஸோ இஃப் யூ நீட் டு பெர்ஃபார்ம் த டாஸ்க் மல்டிபிள் டைம்ஸ் த்ரூ அவுட் யுவர் ப்ரோக்ராம், யூ டோன்ட் நீட் டு டைப் ஆல் த கோட் ஃபார் த சேம் டாஸ்க் அகைன் அண்ட் அகைன். You just call the function dedicated to handling the task, and the call tells Python to run the code inside the functions. ஓகே, இப்போ நம்மளுடைய ஜாபை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம், அதாவது அந்த ஃபங்க்ஷனை டெஃபினேஷனை நம்ம டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸை கால் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கால் பண்ணி அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 5 ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்ஸை வந்து நாம் வந்து டோட்டல் பண்ண சொல்லி ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம சம் அப்படின்னு ஒரு நேம் வச்சிடலாம். சம் அப்படின்னு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எத்தனை டைம் அந்த ப்ரோக்ராமில் ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்கை நாம் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த சம் அப்படின்ற ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம அங்கே டிஃபைன் பண்ணால் போதும். ஸோ அந்த சம் ஃபங்க்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட்டில் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா எத்தனை டைம் அந்த ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணாலும் அதுவே அந்த ஃபங்க்ஷனே அது கால் பண்ணிக்கும். ஓகே, ஸோ யூ வில் ஃபைண்ட் தட் யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ் மேக் யுவர் ப்ரோக்ராம்ஸ் ஈஸியர் டு ரைட், ரீட், டெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ் எரர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸை ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ரோக்ராமை ரீட் பண்ணவோ இல்லை ரைட் பண்ணவோ இல்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எரரை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கோ ஸோ எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் இப்போ இதுலேருந்து நமக்கு அட்வான்டேஜஸ் என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்: இட் அவாய்ட்ஸ் ரிப்பீட்டேஷன் அண்ட் மேக்ஸ் ஹை டிகிரி ஆஃப் கோட் ரீயூஸிங். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், ரிப்பீட்டேஷனாக நம்ம வந்து அதே கோடை ரிப்பீட்டேஷனாக நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகே, ஸோ நம்ம அதை வந்து ஒன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டாலே போதும் ப்ரோக்ராமில். ஸோ எந்த இடத்துல வேணாலும் அந்த ஃபங்க்ஷனை நாம் டிஃபைன் பண்ணாலே போதும், அதுவே என்ன பண்ணிக்கும் அந்த கோடை ரீயூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறது நம்மளுடைய அப்ளிகேஷனை அதாவது எப்படி பெட்டராக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மாடுலாரிட்டி இஸ் நத்திங் பட் இப்போ வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கோ ஸோ அதை வந்து எவ்வளோ ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் வந்து மாடியூல்ஸ், அதாவது மாடுலாரிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மாடியூல்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், built-in functions, lambda functions and recursion functions. So இந்த 4 types of functions very important 2 mark question. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட டெஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ யூசர் அப்படின்னும் போதே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ யார் அந்த ஃபங்க்ஷன்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நாம தான் அதை கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பை த யூசர் தெம்செல்ஸ். ஸோ நாம் என்ன மாதிரி வேணாலும் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராமுக்கு, அதாவது நம்ம ஜாபுக்கு தகுந்த மாதிரி நாம் கொடுத்துக்கலாம். ஓகே,
Next, built-in functions. So built-in functions பாருங்கள், functions that are inbuilt within Python. இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, சைன் காஸ்லாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் பவர் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான்லேயே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது லைப்ரரியில். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம built-in functions அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, then lambda functions. ஸோ functions that are anonymous unnamed function. ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், unnamed function அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் recursion functions. Function that calls itself is known as recursive. ஸோ itself அதுவே தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கால் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் recursion functions அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதான் வந்து அதோடைய டெஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஹவு டு டிஃபைன் எ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் மஸ்ட் பி டிஃபைன் டு கிரியேட் அண்ட் யூஸ் சர்டைன் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்னன்றதை டிஃபைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் மெனி built-in functions that comes with the language Python. For instance, the print function. But you can also define your own function. ஸோ built-in function எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு இல்லையா, print functions அப்படி பார்த்துருக்கோம். அது எல்லாமே input function, int function, 3 functions நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு built-in functionக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான மாதிரி நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரோக்ராமுக்கு ஃபங்க்ஷனை நாமளே ஒரு நேம் வச்சு கூட கொடுத்துக்கலாம். ஓகே, when defining functions there are multiple things that need to be noted. சரி, ஃபங்க்ஷனை நாம் டிஃபைன் பண்ணும்போது ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் நமக்கு தேவை, நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா functions blocks begin with the keyword def followed by function name and parenthesis. ஸோ ஃபங்க்ஷன் பிளாக் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம எப்போவுமே ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ப்ரோக்ராமில் டெஃப் அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். டெஃப்னா என்னது, டிஃபைன், அதை டெஃபினேஷன். ஸோ ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான கீவேர்ட் தான் வந்து டெஃப் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம். ஸோ டெஃப் அப்படின்ற கீவேர்ட் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுடைய நேமை நம்ம கொடுக்கணும் அண்ட் பேராந்திசிஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராக்கெட் போடுறோம் இல்லையா, பேராந்திசிஸ். ஸோ இந்த சிம்பிளை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த ப்ராக்கெட்டு கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட், எனி இன்புட் பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் ஷுட் பி பிளேஸ்ட் வித்தின் தீஸ் பேராந்திசிஸ் வென் யூ டிஃபைன் எ ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த பேராந்திசிஸ்க்குள்ளே நம்மளுடைய பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம எது யூஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ அந்த ப்ராக்கெட்குள்ளே அதாவது பேராந்திசிஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிஃபைன் பண்ணிக்கலாம். The code block always comes after a colon and is indented. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலன் சிம்பிள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இஃப் கிளாஸும் சரி, லூப்பு, அந்த மாதிரி லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி அதாவது இஃப் எல்ஸ் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் சரி, ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் சரி, கோலன் சிம்பிள் கண்டிப்பாக நம்ம அந்த லைனுடைய லாஸ்ட்டில் கண்டிப்பாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஸோ அந்த பிளாக் வந்து அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த கோலனுக்கு அடுத்தது தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோலனுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டென்ட், அதாவது 1 ஸ்பேஸ் 1 டேப் தள்ளி தான் அதுக்குள்ளே இருக்கிற செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, the statement return exit a function optionally passing back an expression to the caller. Next, return function. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபங்க்ஷன் கூட சொல்லாது. ஸோ ரிட்டர்ன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரிட்டர்னில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் இதோட எக்ஸிட் ஆகிடுது அப்படின்றதுக்கான டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரிட்டர்ன் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் வித் நோ ஆர்கியூமெண்ட்ஸ் இஸ் த சேம் அஸ் ரிட்டர்ன் நன். இப்போ பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் 0ன்னு கொடுக்கலாம், இல்லை ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டா கூட அது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நன் வேல்யூ. ஓகே, ஸோ அதான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் நம்ம ஏதாவது எக்ஸ்ப்ரெஷன்ஸை இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா ஸோ அது என்ன பண்ணுவோம்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனை அதோடைய வேல்யூவை ஃபங்க்ஷனை போய்ட்டு கால் பண்ண சொல்லி இன்டிமேட் பண்ணும். ஓகே, அதுதான் அந்த ஃபங்க்ஷனுடைய அதை ரிட்டர்ன் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் நோட் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பைத்தான் கீவேர்ட்ஸ் ஷுட் நாட் பி யூஸ்ட் அஸ் ஃபங்க்ஷன் நேம்.
ஸோ பைத்தானில் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் வேறு எதுவுமே ஃபங்க்ஷன் நேமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே கீவேர்ட்ஸை வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஃபங்க்ஷன் நேமாகவும் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ சின்டெக்ஸ் பாருங்கள். இப்போ இதை பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ டெஃப் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுடைய நேம். ஸோ என்ன ஃபங்க்ஷன் நேம் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷனுடைய நேம். இப்போ நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் அப்படின்ற ஃபங்க்ஷனுடைய நேமை நான் அங்கே டிஃபைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேரந்திசிஸ்குள்ளே பேராமீட்டர் 1, பேராமீட்டர் 2, ஸோ எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் நான் வந்து இப்போ அதில் மார்க் 1, மார்க் 2 அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்றதால இப்போ 5, 2 அப்படின்றத A, B அப்படின்னு கூட நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்போ A to the power of B அப்படின்னு மீனிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி பெராமீட்டர்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்னில் பாருங்கள் எக்ஸ்பிரஷன் ஆர் நன் வேல்யூ. ஓகே, ஸோ இதை தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து சின்டாக்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த கான்செப்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நோட் பாயிண்ட் பாருங்கள். இந்த above syntax the text which is given in square bracket is optional. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேராமீட்டர் 1, பேராமீட்டர் 2 கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அது அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றி ஒரு 5 மார்க் அப்புறமா இருக்குது. ஸோ அதை பற்றி படிக்கலாம். ஸோ இதில் வந்து தேவை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பிளாக்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிளாக் இஸ் ஒன் ஆர் மோர் லைன்ஸ் ஆஃப் கோட் grouped together so that they are treated as one big sequence of statements while execution. ஸோ இன் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் a block are written within indentation. ஸோ இப்போ பிளாக்னு சொன்னோம். பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன் ஆர் மோர் லைன் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் லைனோ இல்லை பார்த்திங்கன்னா ஸோ நிறைய லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றை குரூப் பண்ணி ஸோ அது ஒரு சீக்வன்ஸ் ஆர்டரில் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக இண்டென்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யூஸ்வலி a block begins when a line is indented by 4 spaces and all the statements of the block should be at same indent level. ஸோ ஒன் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ 4 ஸ்பேசஸ் அளவுக்கு நம்ம வந்து இண்டென்டேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து 1 டேபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நெஸ்டட் பிளாக்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ a block within a block is called nested block. So when the first block statement is indented by a single tab space, the second block of statement is indented by double tab spaces. A block அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த பிளாக்குள்ளே இன்னொரு பிளாக். இப்போ ஒரு லூப் நான் பார்த்தோம். ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப்போ இல்லை ஒயில் லூப்போன்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் லூப்புக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது 4 ஸ்பேசஸ். ஸோ அதுக்குள்ளே இன்னொரு ஃபார் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு இன்னொரு டேப். அப்போ டோட்டலாக எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8 டேப். அதை 8 ஸ்பேசஸ். ஸோ அப்போ டபுள் டேப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார் லூப்போ இல்லை இஃப் கிளாஸோ இந்த மாதிரி ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பில் ஒரு இஃப் கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது தான் நெஸ்டட் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர்ஸ் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா டூ சம்திங். ஸோ இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பைத்தானுடைய பில்டின் ஃபங்க்ஷன் கிடையாது. டூ சம்திங்கிறது நாம் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 1 அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அவுட்புட் வந்து 1ன்னு கிடைக்கும். ஸோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதோடைய வேல்யூ என்னன்றதை நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஹெலோ அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணோன்னா என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும், டெஃப். ஸோ டெஃப்னு கொடுத்தாச்சு. ஃபங்க்ஷனோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன் ஹலோ. ஓகே, ஸோ லாஸ்ட்டில் பாருங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நான் பேரந்திசிஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அடுத்து கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள் டேப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேப்பில் பிரிண்டில் ஹலோ பைத்தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வித்தின் கோர்ஸ்க்குள்ளே நம்ம நம்மளுடைய மெசேஜ் கொடுத்துருக்கோம் ஹலோ பைத்தான். லாஸ்ட்டில் ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்னில் எந்த ஒரு வேல்யூமே நம்ம கொடுக்கல. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ பைத்தான் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் ஹெல்ப் அஸ் டு டிவைட் எ ப்ரோக்ராம் இன்டு மாடியூல்ஸ்.
திஸ் மேக்ஸ் த கோட் ஈஸியர் டு மேனேஜ். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே நம்மளுடைய ப்ரோக்ராமை மாடியூல்ஸாக டிவைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மாடியூல்ஸ் அப்படின்னா ஏற்கனவே என்ன சொன்னேன், ஸோ ஒரு பிக் ப்ரோக்ராம் எடுத்து அதை நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ பார்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சின்ன சின்ன ப்ரோக்ராமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதுதான் வந்து மாடியூல்ஸ். இந்த மாடியூல்ஸை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால நம்மளால் அந்த பர்டிகுலர் ஜாபை ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கோட் ரீயூஸ். ஸோ அதுதான் சொன்னேன், இந்த கோட் எல்லாமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் யூ நீட் டு எக்ஸிக்யூட் a sequence of statements, all you need to do is to call the function. ஸோ ஒவ்வொரு தடையும் நம்ம இந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை மட்டும் டிஃபைன் பண்ணிவிட்டு அதை கால் பண்ணிக்கலாம். ஓகே, functions allow us to change functionality easily and different programmers can work on different functions. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாபை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸாக நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன்ஸை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.